அன்பு நேயர்களே, இப்படிப்பட்டவர்களை நாம் வீட்டினுள் விடவே கூடாது. உறவுகளாய் இருந்தாலும் வெளிமனிதராக இருந்தாலும். ஏனென்றால் வந்தோமா இருந்தோமா சென்றோமா என்று இருக்க மாட்டார்கள். நம் வீட்டில் உள்ளவர்களையும் நம்மையும் நாம் எப்படி குடும்ப நிர்வாகம் செய்கிறோம் என்பதையும் ஒரு நொடிப்பொழுதில் கணித்து விடுவார்கள். அதுவும் உறவுகள் உட்கார்ந்து சாப்பிட வருமல்லவா, அப்படிப்பட்ட உறவுகளை பற்றி கேட்கவே வேண்டாம். அவர்களுக்கும் அத்தனை வசதிகள் இருந்தும் என்னதான் கண்டு விடுவார்களோ அடுத்தவரிடம் தெரியாது. நமக்கு இருக்கும் மனம்தானே அவர்களுக்கு இருக்கும். ஏன் அதில் இருக்கும் நல்லவைகளை எடுத்து அவர்களும் குடும்பத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டியது தானே. ஏன் அடுத்தவர்களை பார்த்து வாய்விட்டே சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் 2 பேரும் என்று. ஏன் அவர்களும் 2 பேர்களாக குடும்பத்துடன் தானே இருக்கிறார்கள். ஒரு முறை அப்படிதான் என் கணவரின் நண்பர் வந்தார். உனக்கென்ன, நீ மிகவும் கொடுத்து வைத்தவன்தான், பிள்ளைகளை பக்கத்திலேயே வைத்து கொண்டாயே, அப்படி என்று சொல்லிவிட்டு சென்றார். இன்னொரு பெண்மணி வந்து என்னிடம், அம்மா, உங்களை பார்த்தால் எனக்கு மிகவும் பொறாமையாக இருக்கிறது. அந்த கண்களிலேயே தெரிந்தது அது பொறாமை மின்ன சொல்கிறது என்று. இன்னும் என்னென்னவோ சொன்னார்கள். இப்படியே அவர்கள் சொன்னவுடன் அடுக்கடுக்காய் துன்பங்கள் தான். அது வினைப்பயனாய் இருந்தாலும் அவர்கள் சொன்னவுடன் நடக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? இவர்கள் இப்படி வந்துவிட்டு போனார்கள், அதன் பின் தான் இப்படி நடக்கிறது என்று தானே சொல்கிறோம். அவர்கள் மீது தானே இந்த பழி வருகிறது, நம் வெறுப்பும் வருகிறது. எப்பொழுதுதான் இவர்களெல்லாம் திருந்துவார்கள்? அன்பு நேயர்களே, நமக்கு நடிக்க தெரியாவிட்டாலும் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நாம் சண்டை போடுபவர்கள் போலவும் வீடை சுத்தமாக வைத்து கொள்ளாதவர்கள் போலவும் அவர்கள் இருக்கும் வரையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும்தான். அப்படியாவது அவர்களது கெட்ட பார்வையில் இருந்து கொஞ்சம் தப்பலாம் அல்லவா? ஏனென்றால் தெய்வத்திற்கே அலங்காரம் பண்ணி நாம் கண்கொட்டாமல் பார்த்து என்ன இத்தனை அழகாக இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுதே ஒரு பூவோ தெய்வத்தின் சிரசில் உள்ள பூவோ ஏதோ உடனே விழுந்து நெற்றி திலகம் லேசாக கொஞ்சம் ஈசினால் போல் ஆகிவிடும். நம் பார்வையும் இப்படித்தான். ஆனாலும் வாய்விட்டு சொல்லக்கூடாது. சொல்லும்போது அது என்னவோ நடந்து விடுகிறது. நாம் இப்படிப்பட்டவர்களை நாம் சுத்தமாக தவிர்க்க வேண்டும். நல்லவர்கள் 4 பேர் இருந்தால் போதும். அன்பு நேயர்களே,